எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எஸ்ஸப்பா கிருபையில நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கவனிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் விதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றிற்கும் உதவாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை தேவன் இந்த பூமிக்கு உப்பாய் வைத்திருக்கிறார். உப்பு நம் அன்றாட வாழ்க்கையில நாம் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் உப்பு. உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்வார்கள். அதே போல சுவை குறைந்த ஒரு உணவுப் பொருளுக்கு நாம் சாரம் உள்ள ஒரு உப்பை சேர்க்கும் போது அந்த உணவுப் பொருள் மிகுந்த சுவையான ஒரு உணவுப் பொருளாக மாறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் நீண்ட நாள் இருப்பதற்கு சாரமுள்ள உப்பை அந்த உணவுப் பொருளில் நாம் சேர்க்கும் போது அந்த உணவுப் பொருள் நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு உப்பு பயன்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் தேவன் இந்த பூமிக்கு சாரம் உள்ள ஒரு உப்பாய் வைத்திருக்கிறார். உப்பின் மதிப்பு எப்பொழுது இழக்கும் என்றால் அதன் சாரத்தை இழக்கும் போது உப்பு அதன் மதிப்பையும் சேர்ந்து இழந்து விடுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மை தேவன் இந்த பூமிக்கு உப்பாய் வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட உப்பு என்றால் சாரம் உள்ள ஒரு உப்பாய் வைத்திருக்கிறார். நாம் உப்பாய் இருக்கிறோம். நம்முடைய சாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய சாரமாக இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் தேவனோடு இருக்கும்போது நாம் சாரமுள்ள உப்பாய் இருப்போம். தேவன் நம்மோடு இல்லை என்றாலும் நாம் தேவனோடு இல்லை என்றாலும் நாம் சாரமற்ற ஒரு உப்பாய் மாறிடுவோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. வேதாகமத்துல கூட ஒரு தெய்வ மனிதன் சாரமுள்ள உப்பாய் இருந்த ஒரு தெய்வ மனிதன் சாரமில்லாத ஒரு உப்பாய் மாறினதை நம்மால் பார்க்க முடிகிறது. வாசிக்கிறேன், கவனமாய் கவனிங்கள். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் இந்த இடத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. சிம்சோன் என்று சொல்லி ஒரு தெய்வ மனிதன், அந்த தெய்வ மனிதன் பெலிஸ்தரின் கைக்கு இஸ்ரவேல் மக்களை நீங்களாக்கி 20 ஆண்டு காலம் இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரித்த ஒரு நியாயாதிபதி தான் இந்த சிம்சோன். இந்த சிம்சோனோடு தேவன் இருந்தார். தேவ ஆவியானவர் சிம்சோனோடு இருந்தார். இருந்தபோது அவன் செய்த காரியங்களை சற்று நாம் சிந்திக்கலாம். சிம்சோன் ஒரு நாள் தீம்நாத் என்ற ஊருக்கு பிரயாணப்பட்டு போகும்போது வழியருகே எச்சுகிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக புறப்பட்டு வருகிறது. அவன் கைகளிலே, சிம்சோனின் கைகளிலே ஒரு ஆயுதங்களும் இல்லாத இருந்தும் கூட அவன் அந்த சிங்கத்தை வெறும் கைகளாலே ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல அந்த பாலசிங்கத்தை அவன் கிழித்து போட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேர் கொன்றதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல 300 நரிகளை பிடித்து நரிகளின் 2 நரிகளின் வாள்களை இரண்டாக கட்டி அந்த நடுவிலே தீபந்தத்தை வைத்து பெலிஸ்தரின் வேளாண்மையை ஆக்கப்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு தேவ மனிதனோடு தேவன் இருக்கும்போது அவன் செய்கிற காரியங்களை நாம் பார்த்தோமானால் பலம் செய்ய முடியாத காரியம், பராக்கிரமம் செய்ய முடியாத காரியம் தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாய் இருக்கும்போது கடினமான காரியத்தையும் லகுவாக செய்ய முடியும் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சாரமுள்ள ஒரு உப்பாய் தேவன் சிம்சோனை வைத்திருந்ததையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் கவனித்து பார்த்தோம்னால் மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் சிம்சோனை விட்டு தேவ ஆவியான விலகின போது அவன் தலை சிரைக்கப்படுகிறது. அவன் ஒரு மொட்டை தலையாய் மாறுகிறான். அவன் கண்கள் 2 கண்களும் பிடுங்கப்படுகிறது. அவனை பெலிஸ்தர் கட்டப்பட்டு அவனை கொண்டு போய் வேடிக்கை பொருளாய் அவனை மாற்றுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. சாரமுள்ள உப்பாய் தேவன் சிம்சோனை வைத்திருந்தார். ஆனால் தெய்வ ஆவியானவர் சிம்சோனை விட்டு விலகின போது அவன் சாரமற்ற ஒரு உப்பாய் மாறினதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தேவன் நம்மை இந்த பூமிக்கு சாரமுள்ள ஒரு உப்பாய் வைத்திருக்கிறார். நம்முடைய சாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரோடு நாமும் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போதும் நாம் ஆண்டவரோடு இருக்கும்போதுதான் நாம் சாரமுள்ள உப்பாய் இருக்க முடியும். ஆண்டவர்
நம்மோடு இல்லை என்றாலும், நாம் ஆண்டவரோடு இல்லை என்றாலும் நாம் சாரமில்லாத ஒரு உப்பாய் மாறி விடுவோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் 2 நிமிஷம் சிந்தித்து பாருங்க. நீங்க ஆண்டவரோடு நடக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க கூட இருக்காரா? அப்ப நீங்க சாரமுள்ள உப்பா இருக்கீங்க. நீங்க ஆண்டவரோடு நடக்கலையா? ஆண்டவர் உங்களோடு இல்லையா? நீங்க சாரமற்ற ஒரு உப்பாய் மாறிடுவீங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க, ஆண்டவரோடு நீங்க நினைத்திருக்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க சாரமுள்ள உப்பாய் மாறுவீங்க. நிச்சயமாக தேவன் உங்களை சாரமுள்ள ஒரு உப்பாய் மாற்றுவார். ஆமென்.